எல்லா கோயிலுக்குள்ளேயும் ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம போகிறோம். ஆனால் இந்த நீங்கள் சொல்லப்பே சொன்னீங்க, இந்த ராஜகோபுரம் வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போக முடியும்னு. அது என்ன ராஜகோபுரத்தோட பெருமை சொல்லுங்கள். திருச்செந்தூரில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய மேற்கு கோபுரம், இந்த கோபுரத்தினுடைய உயரமே 137 அடி உயரம். இந்த கோபுரம் கட்டினது ஒரு மொட்டை கோபுரமாக தான் இது இருந்தது. இந்த கோபுரத்தை திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்த தேசிக மடத்தில் ஒடுக்க தம்பிரானுடைய அரியதொரு முயற்சி. ஒரு நாளும் சன்னதிக்கு வருவார், முருகனை பார்ப்பார், இந்த கோபுரத்தை கட்டணமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. சரி, இந்த கோபுரத்தை ஆரம்பிச்சிடுவோம், முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணி தருவார் அப்படின்னு ஆரம்பித்தார். வேலை துவங்கித்து, ஆனால் கையில் பொருளாதாரம் இல்லாததுனால அது அப்படியே நின்றுடுது. முருகனை நினைக்கிறார், உருகிறார். முருகன் கனவுல வந்து சொல்றார், கவலைப்படாத, நாளையிலே இருந்து வேலையை துவங்கு, என்னுடைய அருள் உனக்கு உண்டு. வேலையெல்லாம் யார் பார்க்கறாளோ அவ வேலை முடிச்ச பிற்பாடு பன்னீர் இலையினால் விபூதியை அவர்களுக்கு கொடு. அப்படி ஒடுக்கத்தம்பிரானுக்கு வந்த அந்த அருட்செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு நாளும் வேலை பார்க்குற. இந்த வேலை பார்த்து முடித்த பிற்பாடு அந்த ஊழியர்களுக்கு, அந்த கோபுரம் கட்டி அந்த கட்டி கொடுக்கப்பட்ட ஸ்தபதி கூட இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பன்னீர் இலையில் விபூதியை வச்சு கையில் கொடுப்பேன். இந்த விபூதியை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தூண்டிகை விநாயகரை தாண்டின உடனே இந்த விபூதியை பிரித்து பார்த்தா அன்னைக்கு அவ என்ன வேலை பார்த்தாலோ வேலைக்கு தக்கவாறு அவர்களுக்கு அது ஸ்வர்ணமாக மாறிவிடும். இந்த காலத்தில் ஸ்வர்ணம் தானே, அப்படியே மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு நிலையாச்சு, 2 நிலையாச்சு, 3 நிலையாச்சு, கிட்டத்தட்ட 6 நிலை பூர்த்தி பண்ணிட்டார். இந்த 6வது நிலைக்கு அப்புறம் விபூதியாவே இருக்கு, மாறல. திருப்பி கவலை வந்துடுது, என்னடா பண்றது, இந்த கோபுரத்தை எப்படி பூர்த்தி பண்ண போறோங்கிற கவலை வந்துடுது. அன்னைக்கு திருப்பி முருகப்பெருமான் வர, கவலைப்படாத, ராமநாதபுரத்துல வள்ளல் சீதைக்காது இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கோபுரம் சம்பூர்ணமாகணும்னு போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பொன்னை கேட்டு பெற்றுவா அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி அவரை போய் பார்க்குற. அவர் உப்பு வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஒரு மூட்டை கல் உப்பை கையில் கொடுக்குறாரு. கல்லுப்பை கையில் வாங்கின்றார். மனசு முழுக்க முருகனை பற்றிய எண்ணம், முருகன்டேந்து வந்த உத்தரவு, வந்ததோ உப்பு. இதை வச்சுட்டு எப்படி கோபுரம் கட்டுறதுன்னு தெரியல. வழிநடுக முருகனுடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் முழுக்க முருகனை நினைச்சாலே போருமா, அவர் கிட்டக்க வந்துடுவார். ரொம்ப அழகா சொல்லுவார் இல்லையா, உள்ளம் ஊருகுதையா முருகா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொள்வார். அந்த உப்பு மூட்டையை கொண்டாந்து இறக்கி வைக்கிறார் தேசிகர் மடத்துல. வாயில கட்டியிருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த மூட்டையில வாயில கட்டியிருக்கக்கூடிய அந்த மேல அந்த கயிறு அவிழுது. இப்ப ஜாக்கிரதை, கீழே கொட்டிட போறதுன்னா வேகமா போய் எடுக்க போனா கீழே கொட்டிடுது. அந்த உப்பெல்லாம் தங்க காசுகளாக மாறி இருந்தது. மேற்கொண்டு பணிக துவங்குற. எல்லாம் முருகனுடைய லீலை, முருகனுடைய அற்புதம். இன்னைக்கும் இந்த கோபுரம் சொல்லக்கூடிய கதை, கோபுரம் சொல்லக்கூடிய வரலாறு, கோபுரத்தை பார்த்தால் எத்தனை உருகி அந்த நினைவோடு அந்த கோபுரத்தோடு அவருடைய எண்ணங்கள், முருகன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி, முருகன் மீது இருக்கக்கூடிய ஆற்றல், முருகனுடைய அந்த நினைவு, இவையெல்லாம் நமக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டு இருக்கு. மேல முடிக்க போறார். ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போறதுனால் கையில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணம் தீர்ந்து இன்னும் முடிக்கணும், இன்னும் ஒரே ஒரு முடிக்கணும். மேல கலசங்கள்லாம் வைக்கணும், கும்பாபிஷேகம் ஆகணும். ஸ்வர்ணம் தீர்ந்து கொடுத்து கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார். முருகா, ஏன் இந்த சோதனை என்று தெரியவில்லையே. திருச்செந்தூர்ல எல்லாருமே சொல்லுவா, சந்தன காட்டுக்குள்ளே கந்தனை கண்டு கொண்டேன். அதுதான் சத்தியம். அதுவோ சந்தன காடு. மத்தியான நேரம் இந்த காட்டுல நடக்கிறார். சலசல சலசலன்னு ஒரு சத்தம். சத்தத்தை திரும்பி பார்க்கிறார். அந்த இடத்திலே ஒரு வெற்றி வேலாயுதம் பார்க்கிறார், கையில எடுக்கிறார். என் திருப்பணிக்காக இவற்றை கொண்டு போ.
இந்த வெற்றிவேலை கையில எடுத்துட்டு எங்க போனாலும் அள்ளி கொடுக்கறா, கிள்ளி கொடுக்கல. அதை வைத்துக்கொண்டு இந்த கோபுரம் சம்பூர்ணமானது. இந்த கோபுரத்துக்கே இத்தனை சிறப்பு. கோபுரம் அழகா அந்த கோபுரம் நீங்க பார்த்தேன்னா வெள்ளை கோபுரம், அதுல வர்ணங்கள் வைக்கிறதுல அன்னைக்கே அப்படித்தான். என்னன்னா முருகன் இங்க பஞ்ச கிருத்தியத்தையும் பண்றார், அதனால இந்த இடத்துல வர்ணம் இல்லை. அதுல கோபுரத்துக்கு மேல ஒரு காலத்துல பார்த்தாக்க மணி காண்பிக்கக்கூடிய கடிகாரம் இருந்தது, காலத்தை நிர்ணயம் செய்து தரக்கூடிய காலப்பிரமாண கருவி இருந்தது. அதெல்லாம் பின்னாடி டச்சுக்காரர்கள் வந்த சந்தர்ப்பத்திலேயோ பின்னாடி ஆங்கிலேயர்களுடைய காலத்திலேயோ திருச்செந்தூர் கோவில்ல இருந்து நிறைய விஷயங்கள் இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுது. அதனால அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. இது இத்தனைக்கும் மீறி அதன் வழியாக கோவில் உள்ள எல்லாரும் வர ஆரம்பிச்சார். கோபுரம் பெருசு, வாசல் பெருசு, காவடியை தூக்கிட்டு அது வழியா வரவா உடனடியா கீழே இறங்குறதே அவளுக்கு பயம் ஏற்பட்டு தடுக்கி விட ஆரம்பிச்சார். முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தார், இந்த கோபுரத்தை மூடு. அவரே அவற்றை செய்தார்.